மயங்கி வந்தே. நீ படிக்கிறது உண்மைதான் சின்ன பொண்ணு. வீட்டுக்காரரு இருக்கிற அழகுக்கு நீ ஏணி வச்சா கூட எட்டாது. இன்னைக்கு காலையில அவர் முகத்துல சின்னதா பருவ பார்த்தேன். நான் கூட ஒரு நிமிஷம் நான் போட்ட கண்ணுல தான் வந்திருக்குமோன்னு நினைச்சிட்டேன். இப்பதான் எனக்கு தெரியுது அது நீ போட்ட கண்ணுல வந்ததுன்னு. நீ பேசுறதுன்னும் சரியில்லை பார்த்துக்க. ஊர்ல உள்ளவே எல்லாரும் இப்படிதான் பேசுறாங்க. அது மட்டும் காதல உள்ளதுல எவ்வளோ என் முன்ன நின்று இப்படி சொல்லிடுறல. அப்படி மட்டும் சொல்லியிருந்தாள் வேணா இப்படி நிற்க விட்டு பேசுவேனா? இவ எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு இருக்கா? இவட்ட ஏதாவது பேசி மூட மாற்ற வேண்டியதுதான். ஏன்க்கா இந்த ரோஜா செடியை வெயில் வச்சுருக்க? மகிதான் காலையில் இதில் வச்சுட்டு பள்ளியிடத்துக்கு போனான். செடியில் நிறைய பூ இருக்குதுல்லக்கா, பறிக்க வேண்டியது தானே? செடி இப்போ தானே வாங்கியிருக்கு. இதில் உள்ள பூவை பறிச்சா செடி பட்டு போயிடக்கூடாதுல, அதான் மகி பறிக்கக்கூடாதுன்னு சொன்னான். அது இருக்கட்டும், நீ எதுக்கக்கா மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருக்க? காலையிலேருந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வேலையை செஞ்சாலும் மனசுக்கு நிம்மதியே இல்லை. ஏன்க்கா இப்படி பேசுத? அத்தான் நீயே திட்டுனவள? அந்த மனுஷன் என்னையே திட்டாமல் இருந்தால் தான் மழை வருமே. ஏக்கோ, அப்போ போன வாரத்தில் 2 நாள் மகியோட அப்பா உங்களை திட்டலை தானே? அது எப்படி உனக்கு தெரியும்? அதான் போன வாரத்தில் 2 நாள் மழை பெய்யல, அதை வச்சு தான்க்கா கண்டுபிடிச்சேன். முதல்ல நீ என் கோவத்துக்கு பதில் சொல்லு. என்னது இதுக்கு பேர் கோவமா? நான் அப்படியே ஷாக்காயிட்டேன். இது சரியில்லை சின்ன பொண்ணு, அவ்வளோதான் சொல்லுவேன். உனக்கு என்ன லூஸாக பிடிச்சிருக்கு? இந்த வண்டி சரியாக தான் இருக்குது. நான் இப்போ கொஞ்சம் முந்தி தான் ஓட்டிகிட்டு வந்தேன். நான் ஒன்றும் உன் வண்டியை பற்றி சொல்லலை. உன்னோட பேச்சு தெரில, அதான் சொன்னேன். என் பேச்சில் என்ன தவறு கண்டாய்? சொல் உமா, சொல். இந்த பழைய இட்டு போன நாடக டைலாக்கை பேசுறதை விட்டுவிட்டு ஒழுங்காக பேசு. ஐயடா, என்ன இது? இப்படி பேசினாலும் தப்புங்க, அப்படி பேசினாலும் தப்புங்க. வேறு எப்படி தான் பேசணுமா? உன் பேச்சே சரியில்லை. அதுக்காக எனக்கு தெரியாத ஹிந்தியில் வந்துட்டு பேச முடியுமா? உன்கிட்ட பேசுறது வேஸ்ட்டு. அப்போ அப்படியே எனக்கு என்ன வந்துச்சா? உனக்கு என்னடி வந்துச்சு? மூஞ்சி இப்படி வச்சுட்ருக்க. இந்த சின்ன பொண்ணு சும்மா சும்மா என்கிட்ட வம்பலுக்காக்கா. நாங்கள் வரமத்துல நீங்கள் எதுக்குக்கா முன்னே நின்றுட்டு இருந்தீங்க? எல்லாம் சமையல் பிரச்சனை தான். என்ன சமையல் செய்யணும்னு நினச்சி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இதுக்கு போயெல்லாம் கவலைப்படவளா? பருப்பு குழம்பு வச்சிட வேண்டித்தானே? நீ சொல்லது மாதிரி பருப்பு குழம்பு வச்சிடலாம் தான். ஆனால் எனக்கு சரியாக பருப்பு குழம்பு வைக்க தெரியாத, கொஞ்சம் சொல்லித்தாங்க. இது கூட உங்களுக்கு தெரியாதாங்க? எனக்கு தெரியும், நான் சொல்லித்தாரேங்க. பருப்பு குழம்பு வைக்க போகிறதுனால முதல்ல நம்ம பருப்பை எடுத்துக்கிடணும். அது என்ன பருப்புன்னு கொஞ்சம் சொல்லாமா? அதுவாக்கா, என்ன பருப்பு வேணாலும் எடுத்துக்கிடலாம். என்ன பருப்பு வச்சு குழம்பு வைக்கணும்னு தெளிவாக சொன்னால் நல்லாயிருக்கும். உளுந்து பருப்பு வச்சு குழம்பு வச்சா நல்லாயிருக்கும்க்கா. உளுந்து பருப்பு வச்சா பருப்பு குழம்பு வைக்கணும்? ஆமாக்கா, அந்த பருப்பு வச்சு குழம்பு வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். சரி, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. தோல் உள்ளது வைக்கணுமா, தோல் இல்லாதது வைக்கணுமா? அதுவாக்கா, அநேகமாக தோல் உள்ளது தான் சத்துன்னு சொல்லவே. அதனால் நீங்கள் தோல் உள்ள உளுந்து வச்சே வைங்க. பருப்பு குழம்புக்கு என்ன பருப்பு போட்டு குழம்பு வைக்கணும்னு கூட தெரியல. இவன் எனக்கு பருப்பு குழம்பு வைக்கிறத பற்றி சொல்ல வந்துட்டான். அப்போ உளுந்த பருப்பை வச்சு குழம்புல வைக்கக்கூடாதா? இதுக்கு தான் அடுப்பங்கரைக்கு திங்க மட்டும் போகக்கூடாது, சமையல் செய்யறதுக்கும் போகணும். நீங்கள் சொன்னது மாதிரி இங்கே திங்கிறதுக்கு கூட போகிறது கிடையாது. அது கூட தட்டில் போட்டு கண்ணு முன்னாடியில் கொண்டு போய் வைக்கணும். இதை பற்றி சாப்பிட்ட பிளேட்டை கழுவாதவெல்லாம் பேச வந்துட்டா. நான் என் பிளேட்டை கழுவலங்கிறத நீ பார்த்தியோ? நீ மட்டும் நான் அடுப்பங்கரையில் போய் சமையலே செய்யலைங்கிறது மாதிரி பேச. கொஞ்சம் நேரம் 2 பேரும் சும்மா இருங்களா? இவ்வளோ 2 மாதிரி சமையலே தெரியாத ஆளுன்னா சமையலை நினச்சி வருத்தப்பட வேண்டியதுதான். நீ தான் சமையல்னா புகுந்து வேடுவேக்கா, வேறு எதுக்கு சமையலை நினச்சி வருத்தப்படணும்? அந்த வருத்தம்லாம் எனக்குல. சமையல்னு சொல்லிவிட்டா டக்கு புக்குன்னு 5 நிமிஷத்தில் முடிச்சு போட்டுவிடுவேன். ஆனால் சமையலை தான் எப்படி செய்ய போகிறேன்னா தெரியல. அடுப்பு தான் இப்போ பிரச்சனையே. 2 மாதத்துக்கு முந்தைய எனக்கு வாங்கியிருந்தா அதுக்குள்ளே எப்படிக்கா ஸ்டவ் ரிப்பேர் ஆச்சு? ஸ்டவ்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் சிலிண்டரில் கேஸு தான் கம்மியாக இருக்குது. அதை எப்படிக்கா சிலிண்டரில் கேஸ் கம்மியாக இருக்குதுன்னு உனக்கு தெரியும்? அதான் யூடியூப்பில் வீடியோ போட்டுக்காவல, அதுபடியே செக்கப் பண்ணி பார்த்தேன். கம்மியாக இருக்குது தெரிஞ்சிட்டு. இந்த காலி சிலிண்டரை கொடுத்து நிறச்சி வச்சா நல்லாயிருக்கும். அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியது தானேக்கா? அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ண இன்னும் 2 வாரம் கழிச்சு தான் வருமா. அது வரைக்கும் சமையல் செய்ய என்ன பண்ணேன்னு தெரியல.
அதான் கரண்ட் அடுப்பு இங்கே இருக்குல்லக்கா, அதில் செய்ய வேண்டியது தானே. அப்படி நினச்சி தான் இன்னைக்கு காலையில் கிண்ணத்தில் பாலை ஊற்றி வச்சுட்டு சுவிட்சை போட்டானைக்கு ஓடவே இல்லை. என்னன்னு பார்த்தா கரண்டே இல்லை. இப்படி அடிக்கடி கரண்ட்டு கட் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறதுல அந்த அடுப்பை வச்சு என்னத்தை பண்ண? நீ இன்னைக்கு சமையலை செஞ்சிட்டியா? இன்னும் செய்யலக்கா. காலையிலேக்கு எல்லாரும் தோசை சுட்டு தின்னோம். நீ ஏதாவது குழம்பு வச்சிருந்தா வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் வீட்டில் சோறு பொங்கலான்னு நினச்சேன். அப்போ இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க? மீன் குழம்பு வச்சிருமாக்கா? அதான் நான் காலையிலேருந்தே பார்த்துட்ருக்கேன். மீன்காரரும் தான் வந்த மாதிரி இல்லையே. வேறு எங்கே மீன் குழம்பு வைக்க? வீட்டில் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்குலாம் இருக்குது. இதெல்லாம் வச்சு என்ன சமையல் செய்யணுன்னு தான் தோண மாட்டேங்குது. ஏக்கா, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன ஐடியான்னு சொல்லு. ஆனால் அது கேஸில் செய்யாததாக இருக்கணும். கேஸில் செய்யண்டாக்கா நம்ம விறகடுப்புலேயே செய்வோம். விறகடுப்புலையா? இங்கே வச்சு ஒன்றும் செய்யண்டாம். எதுக்குக்கா இங்கே வச்சு செய்யண்டான்னு சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்குல்ல, அந்த பொம்பளை வீட்டில் புகையா போதுன்னு யாசிக்கிட்டு கிடக்கா. அப்போ நம்ம எங்கே வச்சுக்கா சமையல் பண்ண? நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமாக்கா? நம்ம ஒரு இடத்துல போய் வரவிட்டலாக்கா, அங்கே வச்சு செய்வோம். உமாச்சலுக்கு ஐடியா கூட நல்லா தாக்கா இருக்குது. நம்ம காயெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே போய் சமையல் செய்வோம். சரி, அப்போ உடனே இங்கேருந்து என்னெல்லாம் வேணுமோ எடுத்துகிட்டு கிளம்புவோம். உள்ளே போய் காயெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கக்கா. நான் என் வண்டியில் வச்சுட்டு கொண்டுட்டு போகிறேன். சரி, நான் உள்ளே போய் எடுத்துகிட்டு வரேன். ஏக்கா, இவ்வளோ தானா சமையல் முடிஞ்சா? ஆமாம், சமையல் முடிஞ்சிட்டு. அப்படியே தூக்கி கொண்டு வச்சு தின்னு. என்னக்கா சொல்லி இப்படியே திங்கணுமா? காயில் வேக்கல எப்படிக்கா திங்க முடியும்? தெரியுதுல, வேற எதுக்கு சமையல் முடிஞ்சான்னு கேட்க. என்னக்கா பானை இவ்வளோ கறியாக இருக்குது, கொஞ்சம் தேய்ச்சி கழுவி இருக்கலாம்ல? நம்ம என்ன இப்போ கேஸ் அடுப்புலேயே சமைக்க போகிறோம்? விறகு அடுப்பில் தானே செய்ய போகிறோம். எப்படியும் என்ன கறி பிடிக்கத்தானே செய்யும். அதுக்காக பானை இப்படி கறியாவா வச்சு கொண்டு வருவிய? சரி, இப்போ இருக்கட்டும். பானையெல்லாம் நம்ம சமைச்சு முடிப்போம்ல, அதுக்கு பிறகு அதில் உள்ள சாப்பாடெல்லாம் நான் உனக்கு காலி பண்ணி தாரேன். அந்த பானையை உன் கைப்பட தேய்ச்சி கறி இல்லாமல் கழுவி காமி பார்ப்போம். அது உங்கள் பானைலாம் நான் எதுக்கு தேய்ச்சி கழுவணும்? தெரியுதுல்ல, அது என் பானைன்னு. என் பானையை எப்படி தேய்ச்சி கழுவணுன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் சும்மா இரவுமா, எதுக்கு இப்படி ஆட்டிக்குப்படியாகவே பேசிக்கிட்டு இருக்க? சரி சரி, இப்படியே விட்டா அரிசி கோந்து போயிடும். யாராவது ஒருத்தா அடுப்பை பற்ற வைங்க. ஏக்கா, அதான் நான் செய்யிட்டா? நீ தானே நல்லாவே பற்ற வைப்பேன். போன திருப்பு பண்ணதை என்னால் மறக்கவே முடியாது. அடுப்பை ஒத்த குச்சியை வச்சு பற்ற வச்சுக்கன்னு பெருமையாக பேசினேன். பேசிட்டு என்ன பண்ணேன்னு இருக்கா? அது ஏதோ சந்தோஷத்தில் பண்ணிட்டேன். சந்தோஷம் இருக்க வேண்டியதுதான். அதுக்காக இப்படி தலைகால் புரியாமல் பண்ணக்கூடாது. அது ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், அதுக்காக எப்பவும் அப்படியே பண்ணுவேன். அதுக்காக நான்லாம் ரிஸ்க் எடுக்க முடியாது. மறுபடியும் அவ்வளோ தீக்கு வச்சு அடுப்புக்குள்ளே போட்டால் நான் என்ன பண்ணுது? சரி சரி, நான் செய்யலை, வேறு யாராவது செய்யுங்க. சரிக்கா, நானே பற்ற வைக்கேன். தண்ணிலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்களாக்கா? காணும் காணும். தண்ணி காணுமா காணாதான்னு பார்த்து தண்ணி ஊற்றி அப்புறமா காடியாக்கி விடாத. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். கிண்டிலாம் விடண்டாமாக்கா? அது தேவைப்படுச்சுன்னா நான் கிண்டி விட்டுக்கிட்டேன், நீங்கள் எதுவும் செய்யண்டாம். சரிக்கா, அப்போது நாங்கள் அங்கே போய் உட்காருக்கோம். சின்ன பொண்ணு இதுலேருந்து உட்காரு. இன்றைக்கும் மழை வருமாக்கா? மேகம் கருத்து கிடக்கிறத பார்த்தா எனக்கும் மழை வரும்னு தான் தோணுது. அச்சோ, மழை வர்றதுக்குள்ளே இந்த சாப்பாடெல்லாம் ரெடி ஆகணுமே. அதெல்லாம் சுருக்கா ரெடி ஆயிரும். சாப்பாடு ரெடி ஆனதும் பார்த்துட்டு இருக்காம சுருக்கா சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போயிட வேண்டியது தானே. வேறு இங்கே நம்மளுக்கு என்ன வேலை? ஏக்கா, சாப்பாடு இன்னும் ரெடி ஆகலையோ? அதான் 5 நிமிஷம் ஆகணும்னு சொன்னீங்களா, உடனே கேட்டால் எப்படி ரெடி ஆகும்? என்ன 5 நிமிஷம் ஆகலையாங்கோ? நேரம் எப்போவுமே இப்படி தான் சின்ன பொண்ணு. நம்ம அவசரப்பட்டோம்னா ஸ்லோவாக தான் போவோம். ஆமாக்கா, அதே போல் அவசரம்னு ஏதாவது ஊருக்கு கிளம்புனோம்னா நம்ம போகிறதுக்குள்ளே பஸ்ஸே போயிடுது. அப்போல்லாம் நேரம் ஸ்பீடாக போயிடுது. என்ன மல்லிகா, பேச முடியும்? நான் 2 வயசுலேருந்தே நல்லா பேசுவேன். 2 பேரும் காமெடி பண்ணாமல் வாயை மூடிட்டு இருங்க. சாப்பாடு ரெடி ஆகிட்டுன்னு நினைக்கேன். அப்போ தீ அணைச்சிடட்டக்கா? கொஞ்சம் வெளியே எடுத்து வை சின்ன பொண்ணு, அணைஞ்சிரும். சாப்பாடு எடுக்க ஹெல்ப் பண்ணணுமாக்கா? வேண்டாம், நீங்களாம் உட்காந்தே இருங்க, நானே கொண்டு வந்து தாரேன். ஏக்கா, இந்த சாப்பாடுக்கு பேர் என்னது? கூட்டாஞ்சோறுன்னு சொல்லவுமா? அப்புறம் உமா, சாப்பிட்டு முடித்ததும் மறக்காமல் இந்த பானை தேய்ச்சி கழுவுகா.
நானா? நான் ஏன் சாப்பிட்ட தட்டே கழுவிட மாட்டேன். அப்படியே இருக்க சொல்ல இவ்வளோ பெரிய பானை எப்படி கழுவி விடுவேன்? தெரியுதுல, இனிமே எதை பேச முடியலையும் கொஞ்சம் யோசித்து பேசு. சரி, எல்லாரும் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பார்க்க நல்லா தாங்க இருக்கு. பார்த்துக்கிட்டு இருந்தா இப்படி கொஞ்சம் அள்ளி தின்னு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கொஞ்சம் என்ன கொஞ்சம் நாங்கள் அவ்வளோத்தையுமே தின்னு காலி பண்ணுக்கோம். சரி சரி, மழை வர்றதுக்குள்ளே சாப்பிடுங்க, வீட்டுக்கு கிளம்புவோம்.